இப்படி ஒரு கேள்வியை கேட்க வச்சாங்க பாருங்க, அதுதான் லைக்காவோட பிரச்சனை. இந்த வேட்டையன் வந்து தொடக்கம் நல்லா இருந்தது, ஆனால் போக 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 வந்து ரஜினிக்காக தான் அவர் கதை எழுதியிருக்கார். பேரலல் சினிமா மாதிரி ஏதாவது எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணால் அது ரொம்ப ஒரு மாஸ் எலிமெண்ட்டோடு தான் படம் கொடுக்க முடியுமே தவிர இவர் ஆசைப்பட்ட மாதிரிலாம் வந்து காட்சிகள் வைக்க முடியாது. ரஜினி கிட்ட இருக்கிற ஒரு டைரக்டர் மட்டும் வெளியே வந்து அவ்வளோதான், அவருக்கு வேறு எந்த டைரக்டரும் தேவையில்லைன்னு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். வேட்டையன் இந்த வருடம் ரிலீஸ் அப்படின்னு சொன்னாங்க, அக்டோபருங்கிற மாதிரி சொன்னாங்க. ரிலீஸ் ஆகுதா இல்லையா? இப்படி ஒரு கேள்வியை கேட்க வச்சாங்க பாருங்க, அதுதான் லைக்காவோட பிரச்சனை. அது வந்து கண்டிப்பாக படம் வந்து இந்த ஆண்டு ரிலீஸு, அதுவும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ்ன்னு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட வாயாலே சொன்னார். இது டேட் அவரே அறிவித்தார். அப்படி அறிவிக்கப்பட்ட ஒரு படம் இப்போ வரைக்கும் வந்து முடிஞ்சுதா இல்லையான்னு தெரில, ஷூட்டிங் முடிஞ்சதா இல்லையான்னு தெரில, டப்பிங் பேசுகிறாரா இல்லையான்னு தெரில. இப்படி ஒரு நிலைமையில் வந்து நிற்கிது இப்போ இந்த. ஏன்னா ரஜினி படங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஆசிலேஷனு, முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் அது வர்றதுக்கு வாய்ப்பே இருக்கிறதில்ல. எப்பயுமே வந்து ஆரம்பித்தா முடிகிற வரைக்கும் நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக நடக்கும். அந்த அவர் படங்கள் தொடர்பான நிகழ்வுகள் எல்லாமே அப்படி ஆர்டராக கரெக்டாக வரும். ரிலீஸில் வந்து பக்காவாக ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் ஜெயிலர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருப்பாங்க எல்லாமே. இடையில எந்த தகவல்களும் வராது, ஏக்கமான ஒரு தகவல், அந்த மாதிரி நெகட்டிவாக எதுவுமே வராது. இந்த மாதிரி நெகட்டிவ்ன்றது எப்பவுமே வந்து இந்த மாதிரி பெரிய படங்களுக்கு வரக்கூடாது. இந்த வேட்டையனை பொறுத்து இப்போ ஜெயிலரில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நம்ம ஆரம்பத்திலிருந்து கடைசி நாள் வரைக்கும் வந்து ஜெயிலர் பற்றி சொன்ன எல்லாமே வந்து 100% உண்மையாக இருந்தது. அதே போல் அந்த படத்தோட வெற்றி 100% உண்மையான வெற்றியாக அமைஞ்சது. இந்த வேட்டையன் வந்து தொடக்கம் நல்லா இருந்தது, ஆனால் போக 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 வந்து இதில் என்ன பிரச்சனை, படம் முடிஞ்சிருச்சா இல்லையா, இல்லை எப்போ ரிலீஸ், இது எதுவுமே வந்து தெரியாத ஒரு சூழல் தான் நிலவுது. இப்போ வந்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வேட்டையன் படம் ரிலீஸ் இல்லை. அவங்க அறிவிக்கல, நம்மளா சொல்கிறோம் இந்த சூழலை பொறுத்து. இல்லை அவங்க அறிவிக்கலாம், லைக்கா மட்டும்தான் சொல்லல, ஊர் உலகம் பூரா சொல்லுது. லைக்கா ஒருத்தர் தான் சொல்லல. மற்றபடி வந்து தியேட்டர் உரிமையாளர் சங்கத்திலேருந்து கேட்டிங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதிக்கு கங்குவா தவிர வேறு எந்த படமும் இல்லை, ஏன்னா எங்களுக்கு வேறு எந்த கன்ஃபர்மேஷனும் வரலன்ட்டாங்க. சரி, தீபாவளிக்கு சிவகார்த்திகேயன் படம் மட்டும்தாங்க வருது, வேறு படம் எதுவும் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்ற தகவல் எதுவும் கிடையாது, எங்களுக்கு எந்த விதமான உறுதிப்படுத்தலும் வரல அப்படின்ட்டாங்க. அப்போது அக்டோபர் மாதம் வேட்டையின் ரிலீஸ் இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஏன்னா லைக்கா மட்டும்தான் சொல்லலை, மீதி எல்லாரும் சொல்லிட்டாங்க இந்த படம் இல்லை, அக்டோபர் மாதம் வர்றது கஷ்டம்ட்டாங்க. இல்லை, இப்போ ஷூட் எல்லாமே முடிஞ்சிட்டுன்னு ஒரு தகவல் வந்தது. ஆமாம். அப்புறம் வந்து டப்பிங் பேச போகிறார் ரஜினி அப்படின்னு வந்தது. ஏன் டப்பிங் பேசாமல் ஏன் தவிர்க்கிறாரு? எதுவும் பிரச்சனையா? இது வந்து ரஜினி தொடர்பான காட்சிகள் முடிஞ்சிருச்சு, ஆக்சுவலாக ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சுன்னு தான் சொன்னாங்க. அப்புறமா விசாரிக்கும் போது தான் ரஜினி தொடர்பான காட்சிகள் முடிஞ்சிருச்சு. அவர் ஏற்கனவே அவங்க சன் பிக்சர்ஸுக்கு கொடுத்த கால்ஷீட் படி வந்து அவங்களுக்கு ஷூட்டிங் போயிட்டார். அவர் தொடர்பான காட்சிகள்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னும் சில காட்சிகள், சில மற்ற நடிகர்கள் தொடர்பான காட்சிகள் சிலது பேலன்ஸ் இருக்குது, அதுக்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம விசாரிக்கும் போது தகவல் வந்து. அதே போல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, பின் தயாரிப்பு வேலைகள் இருக்குது, அந்த வேலைகள்லேயும் வந்து அந்த அளவு ஸ்பீடாக வந்து நடக்கலை. குறிப்பாக ரஜினியோட டப்பிங் பேசுகிற அந்த பணி வந்து இன்னும் ஆரம்பிக்கல. இதுதான் இப்போதைய நிலவரம். இந்த படம் மேக்கிங் இருக்குல்ல, இந்த படம் ரஜினி அப்படின்னாவே ஒரு ஸ்டைல், ஒரு கதைன்னு ஒன்று இருக்கும், கண்டென்ட் இருக்கும், இருந்தாலும் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கிறது அது வேறு மாதிரி இருக்கும் ரஜினி படத்துக்கு. இது வந்து ஞானவேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கருத்தாள மிக்க, அல்லாட்டி ஒரு பிரச்சனை அடிப்படையாக வைத்த படத்தை எடுத்து அதில் வந்து வெற்றி பெற்றவர். இவர் இந்த ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் இருக்குல்ல, அதுக்கு ஒத்து வந்திருக்காரா? அதை பற்றி எதுவும் தகவல்கள் இருக்கா? ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா அவருக்காக ரஜினி கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு நிலைமையில் வந்து அவர் இயக்குனராக வந்து அப்படி ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து சாதித்தவர் அப்படின்ற இதுவும் இல்லை. ஒரு படம் தான், ஒன் ஃபிலிம் ஒண்டர் மாதிரி தான். அது ரஜினிக்காக தான் அவர் கதை எழுதியிருக்கார். ஸோ அந்த ரஜினியை வச்சு தான் வந்து அவரோட படமே. அதனால் வந்து அவருடைய அந்த இப்போ பேரலல் சினிமா மாதிரி ஏதாவது எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணால் அது ரொம்ப தப்பாக போயிடும். அது செய்ய மாட்டார், தெரிஞ்சு தானே அதே. ஏன்னா கையில் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அது
அதில் வந்து இன்னும் முக்கியமான நடிகர்கள்லாம் உள்ளே வராங்க. ஸோ அவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு மாஸ் எலிமெண்ட்டோடு தான் படம் கொடுக்க முடியுமே தவிர, இவர் ஆசைப்பட்ட மாதிரிலாம் வந்து காட்சிகள் அதில் வைக்க முடியாது, வைக்கவும் கூடாது. இவர் ஆசைப்பட்ட மாதிரியெல்லாம் வந்து அதில் செய்ய முடியாது இந்த மாதிரி ஒரு சினிமாவில். அதனால் வந்து இன்னொன்று ரஜினி வந்து இது நம்ம ரொம்ப அவரை வந்து ஹைப் கொடுத்து நம்ம பேசுகிறோன்னு நினைக்க வேணாம். உண்மையிலேயே ரஜினி வந்து ஒரு பெஸ்ட் டைரக்டர். அவர் ராஜா சார் அடிக்கடி சொன்னது தான், ரஜினி கிட்ட இருக்கிற ஒரு டைரக்டர் மட்டும் வெளியே வந்து அவ்வளோதான், அவருக்கு வேறு எந்த டைரக்டரும் தேவையில்லைன்னு. அவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு காட்சி அவர் நடித்தா கூட, அதாவது கேமராவுக்கு முன்னாடி அவர் நடித்தா கூட கேமராவுக்கு பின்னாடி இருந்து எப்படி அந்த காட்சி வரும்ன்ற அறிவு வந்து அவருக்கு உண்டு. அந்த நீங்கள் ஜெயிலர் ஃபங்க்ஷனில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு டைரக்டர் என்ன செய்யணுமோ அதை நடிக்கும் போதே செஞ்சிடுற ஒரு 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 கலைஞர் அவர். அதனால் இந்த ஒவ்வொரு காட்சியும் வந்து எடுக்கும் போதும் ரஜினியோட பங்களிப்பு, ரஜினியோட அவருடைய பார்வையில் அந்த காட்சி அப்படித்தான் வந்து அந்த படம் வந்து வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ கூலி வந்து ரொம்ப பரபரப்பாக ஷூட்டிங்லாம் நடக்குது. இது கூலி வந்து ரொம்ப முந்திக்குமோன்னு நினைக்கிறேன் ரிலீஸில் இந்த விஷயங்களில். ஏன்னா அது அந்த தயாரிப்பு நிறுவனம் தான். இப்போ இது இன்னொரு விஷயமும் சொல்லணுன்னு, ரசிகர்களை பொறுத்த ரஜினி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக்கா அப்படின்னாலே வந்து அலற அளவுக்கு வந்து இவங்க பண்ணுறாங்க. இது இப்போன்னு இல்லை, அவங்க தர்பார் படம் எடுத்த காலத்துலேருந்தே, தர்பார் இப்போ நம்ம அடுத்து அதுதான் பேச போகிறோம், தர்பார் படத்தை தான். இந்த தர்பார் படம் எடுக்கும்போதே வந்து படம் ரிலீஸ் அப்போன்றதுல ஒரு ஆசோலேஷன் அவங்களுக்கு. அதுக்கு முன்னே காலா படம், அந்த காலா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுலேயே வந்து பெரிய சொதப்பல் பண்ணாங்க. அதுக்கு முன்னே 2.0, இந்த 2.0வை ரிலீஸ் பண்ணுறதுலேயே ஒரு குறிப்பிட்ட தேதியை வந்து ஒழுங்காக வைக்க முடியாமல் அடுத்தடுத்து ரஜினி படங்கள், காலா அடுத்து இந்த படம் 2.0 இப்படி ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய வந்து அவங்க இந்த ரிலீஸ் டேட்டில் நிறைய சொதப்பல்கள் லைக்காவில் இருக்குது, அதில் மாற்றுக்கிறதுல அது வந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை கிளப்பியிருக்கு. இன்னொரு படத்துக்கு வந்து அவர் லைக்காவுக்கு ஏதாவது டேட் கொடுத்தா கூட இவங்க ஐயோ தலைவா வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவங்க இதை பண்ணுறாங்க. இப்போ அந்த கடைசியாக வந்த படம் லால் சலாம் எடுத்தால் கூட அந்த படத்தையே வந்து சொன்ன தேதி ரிலீஸ் பண்ணவே இல்லை. அவங்க ஒரு தேதி சொன்னாங்க, அதுக்கப்புறமா மறு தேதி குறிப்பிடாமல் அதை ஒத்தி போட்டாங்க, எப்போன்னே சொல்லவே இல்லை, நம்மளே பேசியிருக்கோம் அதை. அப்புறம் திடீர்னு ஒரு தேதி குறிப்பிட்டு இந்த தேதியில் படம் வருது அப்படின்றாங்க. அது ஏதாவது ஒரு நல்ல விடுமுறை தினத்தில் அந்த படத்தை விட்டுருந்தா கூட அதுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைச்சிருக்கும். 2 கட்டான ஒரு தேதியில் விட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு முறை ரஜினி படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. அது ஆக்சுவலாக அவங்களுக்கு நல்லதில்லை, படத்துக்கு நல்லதில்லை, அவர் பேரும் தான் வந்து அதில் சேர்ந்துருக்கு. ஆனால் சன் பிக்சர்ஸ் வந்து அது மாதிரி இல்லைன்னு சொல்கிறதுக்காக அதுதான் இது சொல்ல வந்து அதுக்காக தான். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் எல்லாமே திட்டமிட்டபடி கரெக்டாக நடக்கிற ஒரு நிறுவனம். அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுலேருந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே அதில் வராது. அது பட்ஜெட்டாக இருக்கட்டும் அல்லது ஷெட்யூல் போடுறதாகட்டும் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இயல்பாகவே வந்து ஒரு கலைஞருக்கு வந்து அந்த மாதிரி கம்பெனி மேலே ஒரு நாட்டம் வர்றது அது இயல்பு தானே. இப்போ இவன் எல்லாமே பக்காவாக பண்ணுறான்டான்னும் போது சரி சேஃப் அதானே. இந்த வயசில் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருந்தால் தான் நல்லதுன்னு நினைப்பேன். 2 ஷெட்யூல் முடிஞ்சிட்டு போல இருக்குது. 2 ஷெட்யூல் முடிஞ்சிச்சு. ஹைதராபாத்தில் ஒன்று முடிஞ்சது, 2வது ஷெட்யூல் வந்து சென்னையில் அந்த ஈசிஆரில் இருக்கிற ஆதித்யராம் ஸ்டுடியோ, அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 வாரம் நடந்தது, ஒரு 5 நாள் நடந்தது அந்த ஷூட்டிங்கு. அதையும் முடிச்சிட்டாரு. அடுத்து 3வது ஷெட்யூலில், இந்த 3வது ஷெட்யூலுக்கு திரும்ப ஹைதராபாத் போகிறாங்க. அங்கே வந்து அடுத்த கட்ட படப்பிடிப்பு நடக்க போகுது. இப்போ ஜெயிலர் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. அது ஷூட்டிங் தொடங்கினதுலேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பரபரன்னு முடிச்சு அந்த ப்ரொமோஷன் அப்படின்னு அது மாதிரி கூலியும் அப்படி நடக்கும்னு நினைக்கிறேன் நான். கூலி அது மாதிரி தான் நடக்குது, நடக்கும் இல்லை. அது ஸ்டார்ட் ஆனதே பாருங்க, அது ஸ்டார்ட் ஆன வேகமும் தெரியல. 2 ஷெட்யூல் முடிச்சுட்டு அடுத்த ஷெட்யூல் போகிறாங்க. அதே போல் எல்லாமே வந்து அதுலேயும் பாசிட்டிவாகவே இருக்குது எல்லாமே. எது மௌனமாக இல்லை. இப்போ இந்த வேட்டையனை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு மௌனம் இருக்குது அதில். இல்லை, அதுக்கு காரணம் வந்து அந்த தயாரிப்பு தரப்பு தான். இதில் வந்து முழுக்க குறை யார் மேலே இருக்குன்னா ப்ரொடியூசர் சைடு தான். யாருக்குமே கிடைக்காத ஒரு நட்சத்திர பட்டாளம் கிடச்சி ஒரு படத்தை உருவாக்குறாங்க. அதை கரெக்டாக கொண்டு போய் ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் எத்தனை குழப்பத்தை வச்சுப்பாங்க. இந்த படம் இன்னொரு படம் ஒரே மாதம், அந்த ஒரே மாதத்தில் 4-5 படம் வந்து அப்படியே வரிசை க்யூவில் நிற்கிது. இந்த கங்குவா, அமரன் படம், அதுக்கப்புறம் பார்த்தா விடாமுயற்சி அந்த மாதம் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஸோ இப்போ விடாமுயற்சியை வந்து ரிலீஸ் பண்ணுறதுன்னா இப்போ வேட்டைன்றது எப்போ தான் ரிலீஸ் பண்ணுவீங்க, எந்த மாதம் அது பண்ணுவீங்க? நவம்பர் டிசம்பரில் வந்து சீசனே இல்லை. நீங்கள் எந்த கிறிஸ்மஸுக்கு ரிலீஸ் பண்ணுவீங்களா ரஜினி படத்தை?
அல்லது அடுத்து பொங்கல்னா பொங்கலுக்கு வந்து குட் பை டக்லி கியூவில் வந்து நிற்கிதாங்க. அரிஜித்தோட படம் வருது. அதனால் இப்படி சிக்கலில் கொண்டு போய் மாட்டுறாங்க. முன்ன பார்த்தீங்கன்னா ஜெயிலரு அழகாக பிளான் பண்ணாங்க சன் பிக்சர்ஸு, எந்த போட்டியும் கிடையாது, ஆகஸ்ட் 10 ரிலீஸு, தூள் கிளப்பிருச்சுது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டில் பண்ணலாம். அதான் இப்போ விஜய் படம் கோட் எடுத்துக்காங்க, இந்த படமும் கூட வந்து எந்த சிக்கலும் இல்லாத செப்டம்பர் 5 போட்டாங்க. யாரும் கிட்ட வரல, சோலோ ரிலீஸு. இந்த படங்கள்லாம் சோலோ ரிலீஸ் ஏன் பண்ணணும்னா யாருக்கும் பயந்து போயிடல. சோலோ ரிலீஸ் பண்ணால் தான் அதுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை வசூல் அவ்வளவும் கிடைக்கும். எல்லாருமே நினைப்பாங்க, அப்போ ரஜினி எவ்வளோ பெரிய நடிகர், அவர் ஏன் மற்ற படத்து கூட மோத மாட்டேன்றார். ஏன் சோலோன்னா, சோலோங்கிறது மற்ற படத்துக்காக இல்லை, ப்ரொடியூசருக்கு. இந்த ப்ரொடியூசர் சேஃபாக இருக்குன்னா இவ்வளோ செலவு பண்ணிட்டுக்கிறா, அந்த பணத்தை எடுக்கணும்னா தனியாக ரிலீஸ் ஆகணும், மொத்த தேட்டரும் கிடைக்கணும், எல்லாரும் வந்து ஒரே நேரத்தில் அந்த படம் வந்து ஒரு வாரத்தில் ஓடி முடிக்கணும். அதுக்காக தான் சொல்கிறது. அது இப்போ உங்களுடைய அந்த பொதுவாக சினிமா தரப்பு அல்லது ரஜினிகாந்துக்கு நெருக்கமான வட்டாரங்கள் வேட்டையன் படம் எப்படி உருவாகிருக்குன்னு எதுவும் தகவல்கள் இருக்கா? இல்லை, அந்த படம் எப்படி இருக்குது, காட்சிகள் எப்படி இருக்குது, அது மாதிரி எந்த தகவலும் யாரும் ஒன்றும் சொல்லலை. நம்ம விசாரித்த வரைக்கும் கூட வந்து அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. அதே போல் நீங்கள் முதல்ல கேட்டிங்க பாருங்கள், ஞானவேல் வந்து எப்படி ஒரு மாசான சீன் எல்லாம் வச்சுருப்பாரா அப்படின்னு கேட்டிங்களா, அதுக்கான விடை தான் நான் முன்ன சொன்னது. ஞானவேலுக்கான படம் இது இல்லை, இது ரஜினி படம். இந்த ரஜினி படத்தை ஞானவேல் இயக்குறாரு, அவ்வளோதான். காட்சிகள் சரி, ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பக்கா ரஜினி படத்துக்குரிய ஆக்ஷன் காட்சிகள் தான் அதெல்லாம். அந்த ஆக்ஷன் காட்சிகளுக்குள்ள ஒரு சமூக நீதி, ஒரு சமூக கருத்தை வந்து அதில் உள்ள வைக்கிறாங்க, அவ்வளோதான் அந்த படம். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.